அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல். நம்ம டிஎன் செட் எக்ஸாம் எழுதிட்டோம். அதற்கான ஆன்சர் கீ டிஆர்பியில் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம், அந்த மாஸ்டர் ஆன்சர் கீயை எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் டிஎன் செட் எக்ஸாம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதற்கான ஆன்சர் கீ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் டென்டேட்டிவாக. அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா 13லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ஜெக்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம் வித் ப்ரூஃபோட. எந்த ப்ரூஃபை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான புக்ஸ் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைடு, நோட்ஸு இது எல்லாமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். அடுத்தது எப்படி மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதாவது டிஆர்பி வெப்சைட்குள்ளே போங்க. வெப்சைட்குள்ளே போன உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுல கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பரை எழுதுங்க. ஸோ அதுவும் ஸ்பேஸ் விடாமல் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி. செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் டேட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது செலக்ட் பேட்ச், ஆஃப்டர்நூனா ஃபோர்நூனான்ட்டு. அடுத்தது என்டர் த டெக்ஸ்டஸ் ஷோன். அடுத்து கேப்சா. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கேப்சாவை தான் நம்ம அங்கே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது சப்மிட் கொடுத்தோன்னே ஓடிபி வரும். ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணோன்னே சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கப்புறமேல ரீடு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்செப்ட் த டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஸ்டெப் 10ல் வியூ த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர். மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அதிலே எந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டோட நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் இந்த 3 நாட்களில் தெரிவிச்சிருங்க. நீங்கள் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.